ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க 7 நாள் 7 வெரைட்டி சாதம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க வெஜ்ஜு ரைஸுங்க. இந்த வெஜ் ரைஸ் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து எந்த அரிசி வேணால் எடுத்து செய்யலாங்க. சாப்பாட்டு அரிசி கூட செய்யலாங்க. இது வந்து நான் இன்னைக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. ரேஷனில் பாருங்கள், இந்த தடவை வந்து அவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு சூப்பராக ஒரு புழு பூச்சி எதுவுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அரிசி. அதில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க. இந்த அரிசி வந்து நீங்கள் வெறும் சாதாரண வீட்டில் சமைப்போம் இல்லைங்களா, அந்த இதில் கூட இந்த வெஜ்ஜு சாதம் வந்து சூப்பராக செஞ்சிடலாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் இன்னும் நைட்டே நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. குக்கரில் விசில் வர நேரம் தாங்க, டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ எல்லா ஸ்பைசஸும் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எடுத்துருக்க அரிசிக்கு அளவு தகுந்த மாதிரி இந்த ஸ்பைசஸ் வந்து அதிகம் பண்ணிக்கலாங்க, கம்மி பண்ணிக்கலாங்க. எல்லாமே நான் எடுத்துருக்கேங்க. இது கூட கொஞ்சம் சோம்பும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுடராக அரைச்சிக்கிறோங்க. அதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு வச்சு அரைக்க போகிறோங்க. இது மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக பவுடர் கரம் மசாலா வந்து பவுடர் பண்ணி நீங்கள் சேர்க்குறப்போ அந்த சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. ஆஃபீஸில் போய் திறந்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸு ஆஃபீஸே வாசம் அடிக்குங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா அதிகம் பண்ணிக்கலாங்க. இந்த பவுடரை ஃபஸ்ட்டு பவுடர் இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா அது கூடவே வந்து இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கலாங்க. இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் எப்போ ரெடிமேடாக வீட்டில் வச்சுருப்பீங்கன்னா இன்னுமே சீக்கிரம் வந்து செஞ்சிடலாங்க. இந்த பவுடர் மட்டும் அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தாளிக்கிறப்போ போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாகிடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரை வச்சுக்கிட்டுங்க, எண்ணெய் விட்டுக்கிறோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் வந்து நான் இன்றைக்கி ஆனியன் சேர்த்துலிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆனியன் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா விழுது வந்து இது கூட சேர்த்துக்கிறோங்க. இஞ்சி பூண்டு கரம் மசாலா எல்லாம் வச்சு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துட்டுங்க நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து அந்த பச்சை வாசம்லாம் போய் ஆயில் வந்து மேலே உறிஞ்சு வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்து விட்டுடலாங்க, வணக்கி விட்டுடலாங்க. இப்போ இது கூட வந்து நான் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகாத்தூளுங்க, தனி மிளகாத்தூளும் 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் வந்து உங்களோட அரிசியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. இது எல்லாமே நல்லா வந்து பிரட்டி விட்டுட்டு நம்ம அடுத்ததை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி சாப்பாடு செய்கிறப்ப கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து செஞ்சு பாருங்கள். அந்த வெஜிடபிள் சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த பச்சை வாசம் எல்லாமே சுத்தமாக போய் இதானதுக்கப்புறம் தான் நம்ம மற்றது எல்லாமே ஆட் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் வந்து நமக்கு டைம் எடுக்குமே தவிர்த்து மற்றபடி சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. நான் வந்து புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேங்க, ஒரு கையளவு போட்டிருக்கேன். புதினா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. அப்புறம் திரும்ப காய்கறி எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாங்க. இப்படி எண்ணெயிலேயே புதினா போட்டு வதக்கி விடுறப்போ அந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து சாப்பாட்டில் ஃபுல்லாக இறங்குங்க. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் எல்லா வெஜிடபிள்ஸும் வெட்டி வச்சுருக்கேங்க. ஃப்ரெஷ் பீஸ் வந்து ஃப்ராசன் பீஸ் எடுத்துருக்கேங்க. கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. நீங்கள் தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க, காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், ப்ரக்கோலி கூட போட்டுக்கலாங்க. காலிஃப்ளவர் இல்லைன்னா ப்ரக்கோலி போட்டுக்கலாங்க, என்ன வேணால் போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் வெண்டைக்காய் தவிர்த்து மீதி வந்து நிறைய காய்கறி சேர்த்து இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களும் மதியானம் நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்குங்க, நல்ல ஃபில்லிங்கான லஞ்சாகவும் இருக்குங்க. நான் பட்டாணி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் எல்லா காயும் வந்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயும் 1 பை 1 சேர்த்தாச்சுங்க. இதையும் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த காய்கறி வந்து ஒரு 50% இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா வெந்துருங்க. அந்தளவுக்கு இந்த எண்ணெயிலேயே பிரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த எண்ணெய் கூடவே வந்து கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து செய்யலாங்க, அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்க, நல்லா இது மாதிரி அடியில் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது மாதிரி கலந்து விட்டு நல்லா வந்து காயை வந்து இது இப்போவே வந்து ஒரு 50% அரை வேக்காடு இப்போவே நல்லா வெந்துடுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை வந்து அரைச்சி விழுதாக சேர்த்துக்கிறேங்க, நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மிக்சியில் நல்லா அரைச்சி இது மாதிரி சேர்த்தாச்சுங்க. இந்த தக்காளியும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ காய் வந்து இந்த தக்காளியோடு சேர்ந்து இன்னுமே நல்லா வெந்துருங்க.
தக்காளி பாருங்கள் கடைசியாக பச்சை வாசம்லாம் போய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேங்க நான். தயிர் சேர்த்து செய்கிறப்போ நமக்கு நல்ல ஜூஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக அதே மாதிரி சாதம் வந்து விரைச்சி போகாமல் அப்படியே நல்ல குலைவாக இருக்குங்க. தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியும் சேர்த்துருக்கோம், தயிரும் சேர்த்துருக்கோங்க. இப்போ பாருங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன அரை எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேங்க. எலுமிச்சம்பழமும் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்து இந்த காயெல்லாம் வெந்து தக்காளியோட பச்சை வாசமும் போய் தயிரும் நல்லா ஃபுல்லாக எல்லாம் மசாலாவோட கலந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. நீங்கள் எடுத்துக்கிற அரிசியோ என்ன மாதிரி அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அளந்துக்கோங்க. நான் பச்சரிசி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சுட்டேங்க. அதனால் வந்து 3 டம்ளருக்கு நான் 5 டம்ளர் தான் தண்ணி எடுத்துருக்கேங்க. கரெக்டாக வந்து உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பாசுமதி அரிசியில் செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குங்க. இது ஒரு செமி பிரியாணி மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள் அரிசி நல்லா தண்ணி கொதித்த உடனே நான் வந்து கழுவி வச்சுருக்க அரிசி வந்து போட்டுக்கிறேன். இது ரேஷன் பச்சரிசின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த பச்சரிசி மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ வெள்ளை வெளையர்னு சூப்பராக இருந்ததுங்க. இப்போ பாருங்க இதையும் வந்து நல்லா கலந்து விட்டு தண்ணியும் அரிசியும் சம அளவு வரணுங்க. வந்த உடனே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மேலே வந்து சம அளவு வந்த உடனே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ விசிலில் அரிசி உங்களுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டேங்க. பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சுங்க. நம்மளோட மேலே கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்குங்க. நான் அடியில் வந்து சாப்பாடு நல்லா உதிரியாக ஜீரக சம்பாவில் செஞ்ச மாதிரியே இருக்குது பாருங்கள் அரிசி. ரேஷன் அரிசி இல்லை செஞ்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோதான் பாருங்கள். இதை வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸ் காம்போவாகவும் எடுத்துக்கலாங்க, இல்லைன்னா வந்து லஞ்ச் பேக் காம்போவாகவும் எடுத்துக்கலாங்க. இது மாதிரி மேலே வந்து ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அதை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்க. அது ஒரு லேயர் சாப்பாடு போட்டுட்டு ஒரு லேயர் ப்ரெட்டு போட்டுட்டுங்க, திரும்ப ஒரு லேயர் ப்ரெட்டு போட்டுட்டு இது மேலேயே வந்து தயிர் பச்சடி வச்சாலும் வச்சுக்கலாங்க, இல்லைன்னா தனியாக வச்சுருங்க. இது கூட ஒரே ஒரு பாயில்டு எக்கோ இல்லை வந்து ஒரு ஆம்லெட்டோ போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஃபில்லிங்கான லஞ்சாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து செஞ்சு பாருங்கள். வெஜிடபிள்ஸ்லாம் மீதியாகிற அன்னைக்கு வார கடைசி நாளில் கூட இது மாதிரி செஞ்சு பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரெசிபி பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.